Hello viewers, இது பரதநாட்டியம் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் பார்ட் 2 வீடியோ. இந்த காஸ்டியூம் வந்து சில்க் சாரீலேருந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாரீலேருந்து நம்ம எப்படி எல்லா பார்ட்டுக்கும் கிளாத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த மாடல் காஸ்டியூமில் டோட்டலாக 6 பீசஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் 2 பீசஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து ப்ளவுஸு. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணேன் ஸ்டிச் பண்ணேன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து ஹாஃப் சாரீ ஸ்டிச்சிங்கும் காமிக்கிறேன். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ப்ளவுஸ் ஃபுல் ப்ளவுஸ் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணுறாங்க. ரெடிமேடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹாஃப் ப்ளவுஸ் தான் இருக்கும், அதாவது வெயிஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதை போடும்போது டான்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு தெரியும். ஸோ அதை வந்து நிறைய பேர் விரும்புறதில்ல, அதனால் லாங் ப்ளவுஸ் தான் கேட்குறாங்க. ஸோ லாங் ப்ளவுஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சாரியில் கொடுத்துருக்கிற வித் ப்ளவுஸோட கிளாத் வந்து சில சைஸ்க்கெல்லாம் போதுமானதாக இருக்காது. அதாவது ஒரு செஸ்ட் சைஸ் 28, 26, 24 இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த டாப் லென்த் அதிகமாகும் போது நம்மளுக்கு கிளாத் வந்து அந்த வித் ப்ளவுஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸ் போதுறதில்ல. ஒன்று நம்ம வந்து இருக்கிற லெஃப்ட் அவுட் கிளாத் சைடில் வர்றது அது இது சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிளெயின் சில்க் காட்டன் மெட்டீரியல் சேம் கலரில் வாங்கிட்டு அந்த டாப்போட பாட்டம் ஏரியாவில் அட்டாச் பண்ணிக்கலாம். மேலே எங்கேயாவது நீங்கள் ஒட்டு மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அடியில் உள்ள டக் ஆகிடும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின்ஸ் கொடுத்து நம்ம அந்த லாங் ப்ளவுஸாக இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லாங் ப்ளவுஸுன்னும் போது நம்ம வழக்கமாக பட்டுப்பாவாடை பண்ணும்போது அதுக்கு டாப் தைப்போம் இல்லையா, அந்த மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக வைக்கணுன்னா வைக்கலாம். இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான், நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்க ஸோ அதை பொறுத்து தான் நம்ம நெக்கோட டெப்த்து விட்டு இதெல்லாம் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம ஒரு பட்டுப்பாவாடிக்கு டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து நான் ஃப்ரண்ட் ஓப்பன் தான் கொடுப்பேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹாஃப் சாரீ பீஸ் வந்துடுறதுனால உங்களுக்கு ரொம்ப டைட்டாகிட்டு அவங்க போட்டாங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஸ்கின் தெரியுறது, இந்த ஓ மாதிரி தெரியும், கேப்லாம் தெரியும். ஸோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு இருக்காது. அவங்க இதை எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணி அங்கே வந்து கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணுறது அண்ட் அடிஷ்னலாக பேக் ஓப்பன் மாதிரி வச்சு இதை ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் இதை வந்து ஆல்டர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹாஃப் சாரீக்கு வருவோம். ஹாஃப் சாரீக்கு பார்த்திங்கன்னா நான் சாரியில் வந்து கிளாத் கட் பண்ணும்போதே முதல்ல வந்து நம்ம ஹாஃப் சாரீக்கு தான் கட் பண்ணி வச்சோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த பார்டர்ஸ் எல்லாம் வந்து ஒன் சைடு நான் கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹாஃப் சாரியோட ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு 2 சைடும் பார்டர் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாத்தில் இந்த மாதிரி நான் வந்து இப்போது ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிவிட்டு அதை நல்லா லெவல் பண்ணிக்கணும். ஸோ ஏற்ற இறக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கலாம். ஒரு சைடு இந்த மாதிரி பின் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டு டேபிளில் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ப்ளீட்டை வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து அரேஞ்ச் பண்ணுறேன். கரெக்டாக அதே சைஸு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இங்கே லெவல் பண்ணிக்கணும். ஏன்னா நடுவில் வந்து சாரியில் அந்த சுருக்கம்லாம் இருந்ததுனாலும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் கரெக்டாக வராது. இப்போது இங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அயர்ன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளீட்ஸை வந்து நம்ம அப்படியே வச்சு அயர்ன் பண்ணலாம். மேலே இந்த மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டு இப்போது உள்பக்கமாக ஒரு லேயராக எடுத்து ஒரு ப்ளீட்டையும் நல்லா அயர்ன் பண்ணணும். ஸோ அயர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாரீ மெட்டீரியலில் யூஸ்வலாக ரொம்ப ஹீட் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கும், அழுத்தி அயர்ன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போது பேக் போர்ஷனுக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இதே அளவு பார்த்துட்டு அதையும் வந்து ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் போர்ஷனில் பார்த்திங்கன்னா 2 சைடும் பார்டர் இருக்காது, ஒரு சைட் பார்டர் தான் இருக்கும். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அளவுக்கு அதை வந்து ப்ளீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அந்த பார்டரையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளாத்தும் எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டை விட பேக்கில் கம்மியாக தான் இருக்கணும்.
ஸோ அதில் எப்படி நம்ம ப்ளீட்ஸ் பண்ணமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கரெக்ஷன் எல்லாமே இதுலேயும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுலேயும் நான் 2 சைடும் பின் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இதையும் நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எண்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இந்த ப்ளீட்ஸுக்கு அடியில் பாட்டமில் நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்த வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் மற்ற சைட்ஸில் 2 சைட்ஸில் வந்து பார்டர் இருக்குது, அங்கே ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேலே வந்து நம்ம ஷோல்டரில் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ளீட்ஸ் 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் நான் இப்போது அந்த அடியில் மட்டும் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ப்ளீட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நான் சும்மா ஸ்டிச் போட போகிறேன். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக கூட வச்சுக்கலாம், ஏன்னா பின்னாடி பிரித்து விட்டுற போகிறோம். ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து நான் வந்து இப்போது மார்க் பண்ணி அந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா கேப் வந்து ஈவனாக இருக்கணும். நான் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ப்ளீட்க்கு இடையிலையுமே நான் இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போது பேக் போர்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஓரம்லாம் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ பேக் போர்ஷனில் ஒரு பார்டர் கிடையாது, ஒரு சைடு தான் பார்டர் இருக்குது. ஸோ அந்த சைடும் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. ஃப்ரண்ட்டை விட பேக்கில் ஒரு சைடு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பேக்கோட பாட்டம் அங்கேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாட்டம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதையும் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதை அப்படியே ஸ்டிச் பண்ணுறத விட நான் வந்து இப்போ தனியாக அந்த பேக் பீஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ரண்ட்டோட ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ண விதத்தினால கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது மேலே. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இதை வந்து இந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இதை வந்து ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கலாம் பக்கத்தில். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நாடா அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம நாடா அட்டாச் பண்ணோன்னா அதை வந்து ஷோல்டரில் பின் பண்ணிவிட்டு நம்ம வெயிட்ஸில் கட்டிட்டோன்னா மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். என்னோடய வெயிஸ்ட் லென்த் அவங்களுக்கு இடுப்பு உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நாடா தனியாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்போது அந்த நாடா ஸ்டிச் பண்ணுற இடத்துல
அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சை போட்டு வந்துட்டு இந்த சைடு வந்துடணும். இப்போ இந்த சைடும் வந்து ஒரு நாடா ஸ்டிச் பண்ணணும். இந்த நாடாவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதனால் இனிமேல் இந்த ப்ளீட்ஸ் மூவ் ஆகாது. அதனால் முதல்ல வந்து நம்ம ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டோம், அதை வந்து பிரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு தடவை அயர்ன் பண்ணி நீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா அயர்ன் பண்ணிட்டோன்னா இந்த பீஸ் ரெடி ஆகிடும். இப்போ ஹாஃப் சாரீ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ளவுஸும் ஸ்டிச்சிங் நான் எப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்த பீசஸ் வந்து நான் அடுத்த பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.